விஜயண்ணா, இங்கே மக்களுக்கு கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயோ இல்லை மகளிர் உதவித்தொகையோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஆனால் இப்போ அது எதிர்பார்க்கல. நாங்கள் யாரும் மக்களுக்கு தேவையானது எல்லாமே பெண்கள் பாதுகாப்புனே. பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கான நடவடிக்கை நீங்கள் ரொம்ப சிவிராக எடுக்கணுங்க. என்கவுண்டர் இது வரைக்கும் யாரும் பண்ணலை. அதனால தான் துணிஞ்சு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி தவறுகளுக்கு என்கவுண்டர் போட்டு தள்ளினீங்கன்னா எல்லாம் சரியாயிடுண்ணா. நாளையிலேருந்தே சரியாகண்ணா. தப்பு பண்ணுறவங்களாம் பயப்படுவான். உயிர் மேலே பயம் இருக்குமா இருக்காதா, வாழணும்னு நினைப்பான். அப்போ பெண்கள் மேலே இப்போ குழந்தைங்க மேலே கையை வைக்க மாட்டாங்கல்ல. இதுதானா வேணும்? போதை பொருள் அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தோம். இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சுனே. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, எங்களுக்கு தெரிஞ்சுங்க, எங்கள் ஏரியா பசங்க கூட குடிச்சிட்டு நல்லா எல்லாம் சுற்றிட்டுருப்பாங்க. ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருப்பாங்க போதையில். இப்போ எதுவும் கிடைக்கல அப்படின்ட்டு ஊராக ஓடி சுற்றி தேடுறாங்க. எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. 9:45க்கெலாம் ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எங்கள் ஏரியாவில் 6 ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எதுவுமே கிடையாது. ஸோ அதெல்லாமே குறைஞ்சிருச்சு. பெண்கள் பாதுகாப்பு மட்டும் நீங்கள் இந்த தண்டனை கொடுக்கறதுல சிவிராக இருந்துச்சுன்னா எவனும் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. பெண்கள் மேலே கை வைக்கக்கூடாது. என்கவுண்டர் தான் ஒரே ஒரு இது. திரைப்படத்தில் பண்ணுவீங்கள, ராஜேந்திரன் போய் கீழே பாருங்க. அந்த மாதிரி சம்பவம் அங்கே நடக்கணும். லீகலாக இருக்கணும். செய்யுங்கண்ணே.